இறைவன் கொடுத்த அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது வருவான் வடிவேலன் அழகு இளமை தமிழுக்கு சொந்தமாக விளங்கக்கூடிய சரவண பவா என்று சொல்லப்பட்ட சடாச்சர மந்திரத்தை கையில் ஏந்தி 84 லட்சம் ஜீவராசிகளும் வாழ வேண்டும் என்பதற்காக நம்மளையெல்லாம் காத்து ரசிக்கின்றானே தமிழ் கடவுள் அழகன் குகன் சண்முகன் ஆறுமுகப் பெருமானுடைய அற்புதமான இந்த புகழை சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அழகான இடம் அற்புதமான இடம் நல்லவர்கள் வாழக்கூடிய இந்த புண்ணிய சேத்திரத்திலே நற்கழகத்திற்கான வழியை துவங்க வேண்டும். அச்சுதா அனந்தா கோவிந்தா மாதவா மதுசூதனா திருவிக்கிரமா ரிஷிகேசா பத்மநாதா தாமோதரா என்றெல்லாம் அழகிய நாமத்தோடு விளங்கக்கூடிய பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றானே பரந்தாமன் என் பாட்டன் ஆதி நாராயணனை தொழுது அந்த ஆறுமுக கடவுளை தொழுது என் பழனி அப்பனை தொழுது. எப்பேற்பட்ட ஆளுங்க ஆறுமுகம் ஆதி நாராயணனையும் பழனி அப்பன். இந்த வரிசையில் அவர்கள் பேரை சொல்வதற்கு நமக்கு இந்த இடத்தில் பகவான் இந்த அனுக்கிரகத்தை கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட மாமேதிகளும் புகழ்வார்ந்த இந்த புண்ணிய பூமியிலே இன்று ஒரு நற்கழகத்திற்கான வழியை கிடைக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. இருந்தாலும் இந்த கிராமத்தை காத்து ரசிக்கக்கூடிய எம்பெருமான் அகாரம் உகாரம் ஓங்காரம் பிள்ளையார்பட்டியில் குடியிருக்கின்றானே கற்பக விநாயகப் பெருமானை போல் இந்த கிராமத்தில் சித்தி விநாயகப் பெருமானும் காந்தாரி அம்மனும் எல்லா வல்ல வீரபத்திர சுவாமியும் குடியிருக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட தெய்வத்தின் அனுக்கிரகத்தினாலே நோயில்லா பெருவாழ்வுடன் பல்லாண்டு காலம் இந்த கிராம மக்கள் வாழ்ந்து நோயில்லா பெருவாழ்வடைய வேண்டும். நமோ நாராயண. ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாமல் எனது சரசானது 1008 சுக்காக விடுதல். சண்டை இல்லாமல் எந்த குடும்பமும் இப்போ கிடையாது. உங்கள் தலை வெடிக்கிறது இப்படி ஒரு ஆர்வம். என் தலை வெடிக்கிறதுக்கு 2 பேரும் அந்த அடி. ஏன் அப்படி 5-6 வருஷம் ஆச்சு எல்லாத்தையும் சந்திச்சு நாடக உலகத்துக்கே போகலை, கால்டுன்னு போடலை. ஆமாம், நம்ம வாட்டுக்கு 2 சுவாக சொல்ல பச்சரிசி கட்ட வீட்டில் பேசாமல் படுத்து எந்திரிச்சாச்சு. 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கிது போதும். ஆனால் இப்போ நம்ம கிராமத்தில் சங்கர்லிங்கபுரம் தேவர் குரு சேவைக்கு வந்து என்னை பார்த்துருக்காங்க அன்பர்கள் இளைஞர்கள் வற்புறுத்தி எப்படியாவது வாங்கன்னு கேட்டாங்க. நாடகத்துக்கு போகலை, 3 வருஷம் ஆச்சு. இந்த வருஷத்தில் 2வது நாடகம். முந்தா நாள் இளஞ்சம்பூர், இன்றைக்கி நம்ம ஊர். ஆமாம், நம்ம கிராம பொதுமக்களுக்காகவும் இங்கே உள்ள இளைஞர் பெருமக்களுக்காகவும் அடியேன் வந்திருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு தேவை. அதை விட சிறப்பு என்னவென்றால் இங்கு இருக்கக்கூடிய வள்ளி திருமண நாடகம் அற்புதமான இதிகாசங்கள் இலக்கியங்கள் புராணங்கள் கதை சார்ந்த விஷயத்தெல்லாம் மக்களுக்கு உணர்த்தக்கூடிய அற்புதமான இந்த வேளையில் அடியை நடிக்க வாய்ப்படுத்த கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். என்ன ஒரு விஷயம், நாடகம் அமர்த்தினீங்க, ஆள் பார்த்து போட வேணாமா? சிவரஞ்சனியும் ஒரு மாமேதையை போட்டு போய் என்னை போடலாமா? எவ்வளோ பெரிய ஆள். ஒரு காலத்தில் சிவரஞ்சனியை பார்க்க நாங்களாம் ஓடி ரசிகர் மஞ்சள் வச்ச ஆளு நாங்கள்லாம், அப்பேற்பட்ட மாமேதை. ஆனால் என்ன ஒன்று, நாடகத்துக்கு வந்தாச்சு, போட்டின்னு வந்தால் பாஞ்சு தானே ஆகணும். நீங்கள் அந்த விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். தனிப்பட்ட முறையில் புகழ்வது வேறு, ஆனால் இடத்தில் அவர்களா நம்மளா என்று பார்க்கக்கூடிய ஆதிநாராயணன் போல அனைத்தும் புதியாக இருந்தாலும் ஆதிநாராயணன் போல அலசி பார்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதே ஆதிநாராயணன் உள்ள உள்ளவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறணும், எச்சரிக்கை பண்ணி விடுறேன். உள்ள அம்மையாருக்கு இன்னைக்கு கிழக்கு வெளுத்தாடும் இந்த அம்மையாரை விட போவது கிடையாது. அந்த அம்மையாருக்கு நல்ல எச்சரிக்கை, அனைத்தும் பூதி. நீங்க சொன்ன உடனே பயப்படுறாங்க. இப்ப நடிக்கக்கூடிய காலகட்டாயம். அற்புதமான பெண்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, கண்டிப்பா போயிடக்கூடாது. எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு நேர்த்திக்கடை இருக்கும். சில ஊர்ல பொங்கல் வைக்கணும் அப்படி ஒரு நேர்த்திக்கடை, சில ஊரில் எருதுகட்டு வைக்கணும் ஒரு நேர்த்திக்கடை, சில இடத்துல சண்டி யோகம் வளர்க்கணும், சண்டிகாகம், அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும், 108 கலசாமம் செய்யணும், அர்ச்சந்திர நாடகம் வைக்கணும். இப்படிலாம் ஒவ்வொரு ஊரில் நேர்த்திக்கடை வைப்போம். ஆனால் நம்ம ஊரில் எப்படி ஒரு 500 வீடு 300 வீடு இருப்பீங்க. 50,000 ரூபாய்க்கு வள்ளிதர்ம நாடகம் வச்சு எல்லோரும் தூங்கணும்னு ஒரு நேர்த்திக்கடை இருக்கும் போல தெரியுது. அதனால் அங்கங்கே ஆள் கம்மியாக இருக்குது. இருப்பதை வைத்து சிறப்பாக செய்யலாம். ஏழுகுண்டபாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கத்தனாப்புல பெருமாள் வரப்போறாரா? வெற்றிவேல் முருகனுக்கு வெறுவேல் முருகனுக்கு சொன்னாப்புல சாமி முருகன் வரப்போறாரா? ஓம் சக்தின்னு பசா போனா ஓம் சக்தி வரப்போகுதா? வராதா? அப்ப யாருக்காக சாமி வரும்? எவன் வருவன் அடுத்தவர் மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்கின்றானோ அவனுக்கு மட்டுமே இறைவன் காட்சி கொடுப்பான். நீ என்னதே விடிய அக்கினி சட்டி தூக்கி ஆடினா கூட அடுத்தவர் மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்வதற்கு அம்பாள் அனுக்கிரகம் செய்வார். 7 14 உலகம் பிறந்தாலும் வாழ்ந்தாலும்
இன்று இருப்பவர்கள் நாளை கிடையாது என்ற தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் கொடுத்து இந்த அற்புதமான ஆன்மீக பாதை எடுத்து நாமெல்லாம் இந்த அற்புதமான திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட இடத்தில் எல்லாம் வல்ல அந்த திருப்பதி சென்று கூடிய ஏழுமலையானை தொழ வேண்டும். திருப்பதி மலைவாழும் என்பதை பார்க்கிற பொழுது திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா, திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, மலைவாசா, திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா. அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையனுள் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், மனம் உருகிடவே பாட வந்தேன். ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், நான் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மணநாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை கொடுத்திடுவாய் கோவிந்தா. உரைத்ததை கீதை என்னும் தத்துவமே, உரைத்ததை கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் நிச்சயமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மணநாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, வெங்கடேசா. வெங்கடேசா. அச்சுதனின் புகழை பாடி ஆனந்தம் பெறக்கூடிய நேரம். எங்க தம்பி எங்க உங்களை கொஞ்சம் வாங்க தம்பி, அதாவது கொஞ்சம் வைக்க சொன்னால. ஏதோ பெண்ணாகப்பட்டவள் குவிட்டாளே, என்ன சப்தமாக இருக்கக்கூடும்? அற்புதமான பெண்ணுக்கு சொந்தக்காரி, அழகு படைத்தவள். ஓ அடடா. இந்த ஓசையை கேட்கின்ற பொழுது காஞ்சரங்குளம், வளையங்குளம், ஆவரங்குளம், பிள்ளையார்குளம், முஷ்டக்குறிச்சி, நெடுங்குளம், நல்லூர், அடாடா கொடிகட்டி பறந்த ஓசை. இன்னைக்கு நம்மகிட்ட வந்து இந்த ஓசையை கேட்குற பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கான். சும்மா மேடைக்காக சொல்லக்கூடாது. எந்த இடத்தில் யாரை சந்திக்க வேண்டுமோ ஆண்டவனே அனுக்கிரகம் கிடைக்கும். அதனால அப்பேற்பட்ட அற்புதமான இந்த ஓசையை பார்க்கிற பொழுது அழகு படைத்த பெண்ணாக தருகின்றார். மாசரு பொண்ணு மரபுருபத்தே காசர் வரிய கரும்பே தேனே அமுதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அண்டம்போடு இருக்கின்றாள் இந்த பெண்ணாகப்பட்டவள். தம்பி பேச குறைங்க, சார்பு வைங்க, பேச குறைச்சிருங்க, சார்பு வச்சு இன்னர் வைங்க, நல்லா இருக்கு. அந்த பேச வச்சு குறைச்சி சார்பு வச்சு ஹலோ ஹலோ ஹலோ. ஆமாம், இருந்தாலும் இந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு காதல் வந்து விட்டது. நல்லா இருக்கியா போதுமையா. வள்ளி என்று சொல்லப்பட்ட சுந்தரவள்ளியாகப்பட்டவளுக்கு ஆளோளம் சோய் என்று அற்புதமான திணைக்காவல் வருகின்றாளே, திணை காக்கக்கூடிய இந்த மாதுவை கந்தப்பெருமானுக்காக துணை சேர்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. இவளை பார்த்தால் அடடா, முனிவர்களும் தேவர்களும் ரிஷிமார்களும் காண கிடைக்காத பொக்கிசமாக இருக்கின்றாளே. அன்னவளை அழகை வர்ணிக்கிற பொழுது வள்ளி பொண்ணுக்கு காதல் வந்துருச்சு. யாருக்கு காதல் வரணும்? எத்தனை வயசுல காதல் வரணும்? 30 வயசுல காதல் வந்தா அது முதிர்ந்த காதல். 16 வயசுல காதல் வந்தா பரிதாப காதல். இப்போ 5 வயசுல காதல் வருது, அநியாய காதல்.
ஆனால் அந்த காலத்தில் காதல் எப்போ வந்துச்சு தெரியுமா? இல்லை வாழ்க்கை தத்துவம் குறித்து வச்சுக்கோங்க பெண்கள் ஆண்கள்லாம். பேனா இல்லை. அந்த காலத்தில் எப்போ காதல் தெரியுமா? 85 வயசில் இந்த கிழவனும் கிழவியும் கட்டில் போட்டு உட்காந்து எப்படி 10 பிள்ளையை பெற்றதுக்கு அப்புறம் இந்த கிழவனும் கிழவியும் கட்டில் போட்டு வேப்ப மரத்தடியில் உட்காந்து இந்த கிழவி மடிச்சு கொடுக்க எதை கிழவி சவக்குன்னு வெத்தலையை சாப்பிட அப்படி சொல்லுங்க. அப்பதான் கிழவன் சொல்லுவார், கழுத நம்ம எப்படிலாம் செஞ்சோம், என்ன வேலை வெட்டி உசுறு போற மாதிரி கேட்கக்கூடாது. கிழவன் சொல்லுவேன் நம்ம எப்படிலாம் வேலை வெட்டி செய்தோம். 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் கஞ்சி ஊத்துவதற்கு மகன் கிடையாது. 10 பொம்பளை பிள்ளைகளை பெற்றா கூட கஞ்சி ஊத்துவதற்கு மருமகள் கிடையாது. ஆனால் கடைசி காலத்தில் நீ இருக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலியாக போகணும் பாட்டி சொல்லுவா. அப்போ கிழவன் சொல்லுவார், இல்லை கழுத எத்தனை பிள்ளை இருக்கட்டும் உனக்கு நான் சொத்து, நீ எனக்கு சொத்து, நீ இருக்கும் பொழுது நான் போய் சேர்ந்துடணும் தீர்க்க ஆயுளோட. இந்த கிழவன் சொல்லுவார், 85 வயசில் கட்டில் போட்டு உட்காந்து பேசக்கூடிய காதல் இருக்கே சுட்டு போட்டான்னு வருமா? இன்னைக்கு அப்படியா காதல்? 16 வயசில் கல்யாணம், 19 வயசில் பிள்ளை, 21 வயசில் டைவர்ஸ் முடிஞ்சு வச்சு. இது உலகமா? இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெண் பிள்ளையை பெற்றவர்கள் மடியில் கணத்தை வைத்து கொண்டு அழகின்றோம். எனக்கெல்லாம் 7 வயசு பொம்பளை பிள்ளை, என்ன செய்ய போறோம்னு வருத்தம். காரணம் காலம் கெட்டுவிட்டது. பண்பாடு கலாச்சார ஒழுக்கம் நிறைந்த இந்த பகுதியிலே ஏண்டா 1008 அண்டத்தை கொடுத்தான், 27 நட்சத்திரத்தை கொடுத்தான், 12 ராசியை கொடுத்தான், இரவு பகல் என்ற இன்பத்தை கொடுத்தான், அறுசுவை உறவை கொடுத்தான், 64 கலைகளை கொடுத்தான், 6 சாஸ்திரங்களை கொடுத்தான். எல்லாம் கொடுத்த பகவான் மனிதனுக்கு ஒன்றை மட்டும் கொடுத்தான், உயிரினும் மேலான ஒழுக்கத்தை மட்டும் பகவான் கொடுத்திருக்கின்றான். அந்த ஒழுக்கத்தோடு வாழாட்ட நான் வாழ்ந்து புண்ணியம் கிடையாது. அந்த ஒழுக்கம் எப்படி கிடைக்கும்? நல்லவருடன் சேர வேண்டும், நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகம் என்று சொல்லப்பட்ட புனிதமான பாதைக்கு செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட மனிதனும் தெய்வமாகலாம் என்ற இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய மகான்கள் பிறந்த இந்த புண்ணிய பூமி. அதனாலதான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியை விட்டு மறைந்த தெய்வீக திருமகனாருக்கு இன்னைக்கு ஆங்காங்கே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறோம்னா என்ன காரணம்? ஒரு மனிதன் வாழ்ந்த பொழுது அவன் செய்த நன்மைக்கு ஏற்றவாறு வரக்கூடிய காலம் அவனை போற்றி புகழும் என்பதற்கு மனிதனும் தெய்வமாகலாம் என்ற தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்து காட்டிய மகான் தெய்வீக திருமகனார் அவர்கள். ஏன்னா அவங்க பேரை சொல்கிற கூட நம்மளுக்கு அருகதை கிடையாது. நம்ம சாதியில் மட்டும் இருக்காங்களா? ஏன் ஒரு பெண்ணாகப்பட்டவள், தாழ்ந்த குடியில் பிறக்கப்பட்ட பெண்ணாகப்பட்டவள், குயிலி என்று சொல்லப்பட்ட பெண் என்ன பண்ணா? வெள்ளைக்காரன் பீரங்கில குண்டை கட்டிக்கிட்டு போய் குடிச்சா. அப்போ சாதி மதங்களை கடந்து நாட்டுக்காக உழைத்தவர்கள். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? அவங்கள போய் சாதி தலைவருங்கிறோம். என்னைக்கு நாட்டுக்காக உழைத்தவர்களை சாதி தலைவர்னு சொன்னமோ அன்னைக்கே இந்த உலகம் கெட்டுவிட்டது. அவர்களை போற்றி பாடினால் மட்டும்தான் உலகம் நன்மை வைக்கும் என்பதற்காக சித்திரமாத்த நிலவ போல சிரிக்குது அழகு, சித்திரமாத்த போல இருக்கு சிரிக்குது அழகு, தேவரையா சிறப்பு சொல்ல வேணும்னா என்னோட பழகு, தேவர் சிறப்பு கேட்க வேணும்னா என்னோட நீ பழகு, பத்திரமாத்த நிலவ போல பழிக்குது கனவு, பசும்பொன் பூமிக்கு போய் வந்தால் சக்தி எனக்கு கிடைக்குது, சக்தி எனக்கு கிடைக்குது, பசும்பொன் பூமிக்கு போய் வந்தால் பக்தி எனக்கு கிடைக்குது. எங்க அண்ணன் விஜயராமே என்னைக்கு இறந்தாலும் அன்னைக்கு வள்ளிதர் மடத்தை விட்டுட்டேன். ஏன்னா தனக்குண்டு ஒரு ஆள், தனக்குண்டு ஒரு தொகுதி, தனக்குண்டு ஒரு இசை, ஏன்னா நினைத்து பார்க்க முடியாத ஒரு இழப்புகள், எத்தனையோ மேமதிகள். அந்த வரிசையில் அது ஒன்றும் சொன்னா கேட்குதா? கேட்டா தானே. சித்திரமாத்த நிலவ போல திரிக்குது அழகு, இருக்குது அழகு, சிறப்பு கேட்க வேணும், சிறப்பு சொல்ல வேணும்னா என்னோட பழகு, சித்திரமாத்த நிலவ போல சிரிக்குது அழகு, தேவரையா சிறப்பு சொல்ல வேணும்னா என்னோட பழகு. தன்னனத்தானே தன்னனத்தானே ஏனேனோ ஆறுமுக முருகனப்போ அழகா ஒரு அழகா, முகம்
போல இருக்கு அழகா அழகா. ஆறுமுக வேலனப்போ அழகா ஒரு அழகா. ஆன்மீகவாதிகளின் கனவா ஒரு கனவா. ஆன்மீக பொருள் இருக்கு கனவா கனவா. இது சிரிக்குது கொடி பறக்குது இங்கு தேவர் புகழ் படிக்குது. சித்திரமாத்த நிலவ போல சிரிக்குது அழகு. தேவரையா சிறப்பு சொல்ல வேணும்னா என்னோட படகு. சந்தன மரத்தை போல நிலையா அவர் நிலையா. சந்தன மரத்து போல கிடையா அது கிடையா. சந்தன மரத்தை போல நிலையா அவர் நிலையா. சாதுக்கள் வாழ்ந்தது ஒரு கலையா ஒரு கலையா. இது சிரிக்குது கொடி பறக்குது அவர் தேவர் புகழ் படிக்குது. சித்திரமாத்த நிலவ போல சிரிக்குது அழகு. தேவரையா சிறப்பு சொல்ல வேணும்னா என்னோட படகு. வள்ளுவன் வாக்க போல வாழ்ந்தது ஒரு வாக்கு. சொன்னது போல் வாக்கு இருந்த வாக்கு. வள்ளுவன் வாக்க போல வாழ்ந்தது ஒரு வாக்கு. வள்ளலாறு போல அது போனது ஒரு போக்கு. போன ஒரு வாக்கு வாக்கு. இது சிரிக்குது கொடி பறக்குது இது தேவர் புகழ் படிக்குது. சித்திரமாத்த நிலவ போல சிரிக்குது அழகு. சிறப்பு வேணும்னா தேவரோடு பழகு. தேவரையா சிறப்பு சொல்ல வேணும்னா என்னோட பழகு. இருந்தாலும் இருப்பதை கொண்டு சிறப்பாக செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது. ஆமாம், பாடிக்கிட்டு இருந்தாலும் பக்குவப்படக்கூட காலம் வந்து விட்டது. மனிதனும் தெய்வமாகலாம் என்ற தத்துவம் உலகத்துக்கு எடுத்து காட்டியவர்கள். நமது கபதி கோட்டமேட்டில் பசுமன் அருகாமையில் உள்ள சம்புகுளத்தைச் சேர்ந்த நகைச்சுவை நடிகர் என் அண்ணன் பாசமிகு சண்முகராஜா ரசிகர் மன்றத்தின் சார்பாக அடியனை பாராட்டி 500 ரூபாய் அளித்திருக்கின்றார்கள். அன்பளிப்பளித்த இளைஞர் பெருமக்களுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் எனது சார்பாக கலைஞர் பெருமக்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், ஒன்றும் ஒரு நடிகன் பாடினா கை தட்டணும், இல்லை கல்லை வெட்டியாவது எரியணும். என்னமோ பாகிஸ்தான்காரன் முறைச்ச மாதிரி முறைச்சிக்கிட்டு இருந்தா நான் படிக்கிறதா இல்லை நம்மளை வாழ்த்த போகிறாங்களா அடிக்க போகிறாங்களா யாருக்கும் தெரியுமா? ஒன்றும் நல்லா இருக்குன்னு சொல்லி கை தட்டு, இல்லை நல்லா இல்லாட்டா கல்லை விட்டாவது ஏறி பேசாமல் ஊர் போய் சேர்ந்துடுறேன். என்னமோ பொண்டாட்டியை பறி கொடுத்தாலும் முடிச்சுக்கிட்டே இப்படி இருந்தால் எப்படி நிறுத்தம்? ஆமாம், ஏடா கலைஞனுக்கு பணம் முக்கியம் கிடையாது, முக அழகு. முன்னாடி உட்காந்தவ ஏதாவது செய்யணும். ஓ நம்மளை பற்றி பேசுகிறாங்களா? ஏன் அந்த கை தட்டுன்னா ஏன் அந்த கை தட்டுனா எங்களுக்கு அது அவார்டு வாங்கின மாதிரி நீங்கள் இந்த பாட்டை ஏற்றுக்கிறீங்க அப்படி கிடையாது. ஏவே நல்ல ஓட்டு போடுறேன், கேட்டு கேட்டு தான் கள்ள ஓட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல ஓட்டுக்கு வேலை இல்லாமல் போச்சு. ஆமாம், இருந்தாலும் காலம் கிடந்து ஓடுதுவர் காவலியர். ரொம்ப சந்தோஷம். தேவரையா செலவைக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம், பசுமனுக்கு போகிறோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு வருத்தம், ஒரு தலைவனை எடுத்து கொண்டாடினால் அந்த தலைவன் சொன்ன வழியை பின்பற்ற வேண்டும். இல்லாட்ட நம்ம வாழ்ந்து புண்ணியம் கிடையாது. அதான் சொல்லுங்க. இப்போ வள்ளுவர் திருக்குறளை சொன்னாருன்னா அதை படித்து கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் அனுபவிக்கணும். கம்மனுடைய கவி சிறந்தது உலகத்தில். அந்த கவியை படிச்சுக்கிட்டு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதன்படி வாழணும். ராமன் போல் வாழ வேண்டும், தகப்பனுக்காக காட்டுக்கு சென்றான், தாய்க்காக, இப்படிலாம் இருக்கு. அப்போ தெய்வீக திருமணம் இனத்தோடு ஒத்து வாழாதவன் பிணந்தின்னும் காக்கைக்கு சமம். எப்படி? இனத்தோடு ஒற்று வாழாதவன் பிணந்தின்னும் காக்கைக்கு சமம். இனம்டா என்ன? தேவர் இனத்தை சொல்லலை, மனித இனத்தோடு ஒற்று வாழாதவன். அவர் பெரிய மகான்க. ஒரு சாதிக்காக பிறந்தவர் தேவர் கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தாழ்ந்தவர்களை உயர்த்தி காக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சிகரம் அது. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு யாருக்கு தெரியாது? இந்த அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இப்போ சுயநலத்திற்காக கொண்டு போய் சாதி தலைவரை சேர்த்துருக்காங்க. இதை விட கொடுமை உலகத்தில் எதுவும் கிடையாது. கணவன் மனைவியுடன் உல்லாசம் கொள்வது ஒரு வாழ்க்கை, பிள்ளைக்காக சொத்து சேர்ப்பது ஒரு வாழ்க்கை, தனக்கென்று இல்லாமல் உலகத்துக்கு கொடுப்பது ஒரு வாழ்க்கை. அது பெரிய வாழ்க்கை, யாராலும் செய்ய முடியாது. எங்கே ஒரு 10 நாளைக்கு மனைவி இல்லாமல் இருக்க முடியுமா?
குழந்தை இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? சொத்து இல்லாமல் வாழ முடியுமா? ஆனால் இதையெல்லாம் ஒதுக்கியவர்கள் தான் தியாகிக்கப்பட்டோம். அவர்கள் தான் ஆன்மீக பெருமக்கள். அதனால தான் தெய்வீக திருமணம் செஞ்சார். இன்றைக்கி உலகம் அவரை போட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்மளா சாப்பிட்டு நம்மளா நகை போட்டு நம்மளா பட்டு புடவை கட்டினா அதுக்கு பேர் மகிழ்ச்சி கிடையாது. 100 பவன் நகை இல்லை, ஏழை குழந்தைக்கு கல்யாணம் முடிக்க ஒரு 10 பவன் நகை கொடுங்க. அந்த பெண்ணின் முகத்தில் பார்க்கக்கூடிய சந்தோஷம் தான் நிலையான சந்தோஷம். அப்படியே நம்ம செய்கிறோம். நம்ம பிறந்த நாளைக்கு நம்ம கிடா வெட்டி நம்ம பிரியாணி போட்டு நம்மளால சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கு பேர் பிறந்த நாள் கிடையாது, அது வெட்டி நாள். உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு அனாத ஆசிரமத்துக்கு போய் முதியோர் இல்லத்துக்கு போய் 10 பேருக்கு சமைச்சு போடுங்க, அது பிறந்த நாள். எங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்மளா சாப்பிட்றேன். அன்றைக்கு அன்னதானம் போட்டது ஏழைகளுக்கு அன்னதானம். இப்போ யாருமே ஏழை கிடையாது. 3 நேரம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 40 வருஷத்துக்கு முன்னால் நெல்லுச்சோறு கிடைக்காது. பாட்டும் பாட்டி நம்மளாம் வாழ்ந்துருக்கோம். பிடிச்ச தண்ணியை குடித்தோம். வயக்காட்டில் உழுத கிடந்த சாலில் தண்ணி அள்ளி குடித்தோம். நாக்கலாம் புழுவை ஆடும். தள்ளி விட்டுட்டு தண்ணி அடிக்க குடிச்சிருக்கோம். ஏதாவது நோய் வந்திருக்கா? இப்போ இட்லி சாப்பிட்றோம், கிட்னியை காணப்பட்டு தேட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பழைய சாதம் இருக்குது தெரியுமா? அந்த பழைய சாதம் சாப்பிட்டா வாரத்துக்கு ஒரு தடவை குடலில் உள்ள அழுக்குகளை நீக்கக்கூடியது பழைய சாதம், புளிச்ச தண்ணி. இப்போ எவன் புளிச்ச தண்ணி குடிக்கிறான்? 12 மணிக்கு கடை திறந்து அந்த தண்ணிக்கு வரிசையில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான். கோயிலுக்கு கும்புறானோ இல்லையா அங்கேயே போய் நிற்கிறான். திருத்தம் நினைக்கிறாங்க. எதை வந்தோமா, இந்த தேவர் பாட்டு பாடணுமா, சினிமா பாட்டு பாடணுமா, பேசாமல் வீட்டுக்கு போயிடணும். புத்திமதிலாம் சொல்லக்கூடிய காலம் கிடையாது. இப்போ புத்திமதி சொன்னால் எவன் நாடகத்துக்கு கூப்பிட மாட்டேங்கான், சம்பளம் கொடுக்கவும் மாட்டேங்கான். பிரச்சனை அது. எதை வந்தோமா டான்ஸுக்கார பிள்ளைய 4 குத்தாட்டம் போட்டோமா பேசாமல் போயிடணும். இன்னும் ஒரு 5 வருஷந்தேன் நாரதரை சட்டியோடு ஆட விட்டுருவாங்க. இன்னும் ஒரு 5 வருஷந்தேன் நாரதர் சட்டியோடு டம்மு குத்தாட்டம் பாருங்கள். இதே நடக்க போகுது. ஆனால் என்ன ஒன்று, எங்களை விட பாக்கியம் பெற்றவர்கள் யார் தெரியுமா? யார்? இந்த ஆடல் பாடல் கலைஞர்கள். உண்மையாக அவங்களுக்கெல்லாம் நம்ம செலவு வைக்கணும், சும்மா சொல்லக்கூடாது. அந்த பெண்கள் ஒரு 10 பெண்கள் வராங்க. யார் பத்த பிள்ளையே தெரியலை. அந்த அமைப்பாளர் கூட்டு வந்து அரைகுறை சட்டியோடு ஆட விட்டு 1 லட்சத்தை வாங்கிட்டு போயிடுறான். நாங்கள் விடிய கத்தி சம்போ மகாதவா நாராயணனு கத்தி 45,000 வாங்குறதுக்கு நாய் வெட்டா படம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன, நம்ம லைலா, ராதா செல்வி ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு போய் நம்மளும் சட்டியோடு ஆட விடலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நம்ம அதனால் அதுக்கு மட்டும் ஆடக்கூடாது. நானும் நல்லா முடி வச்சிருக்கேன், மச மாதிரி தான் இருப்பேன். எங்களுது நம்மளும் சேர்ந்துக்கிட்டோம். இருந்தாலும் அந்த காதல் எப்படி தெரியுமா? அந்த காதல் இல்லை. பெரியவெல்லாம் உட்காந்துருக்கிய ரொம்ப நேரம் இழுக்க நினைக்க வேணாம். இன்றைக்கிட்டே மேடை கிடச்சிருக்கு, நாடகத்துக்கே போகலை. நடிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. எப்படி கும்பாவயத்தில் 2 லட்சம் 3 லட்சம் கொள்ளடிச்சா அது பாவ காசு. ஆனால் நாடகத்தில் ஒழிச்சு 4,000 ரூபா சம்பளம் வேணால் அது புண்ணிய காசு. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? அதனால் இங்கே வந்து இந்த புண்ணியத்தை தேடுறதுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் என்ன ஒன்று, இந்த பப்புனு பயிலே என்னை நார கேட்பாங்க. என்னென்னு அதை நீ மனசில் வச்சுக்கிட்டு இவன் ஐயரா இல்லை சூத்திரவாள் நினச்சி கும்பாபிஷம் கொடுக்காம விட்டுறாங்க. இது வேற அது வேற. அதனால் இது அந்த பார்வையோட பார்க்கக்கூடாது. அந்த கால காதல் எப்படி தெரியுமா? 2 16 வயது. 2 16 வயது அவள் கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 2 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட வயது. 2 16 வயது முன்னிரண்டு மலர் தொடுத்து என் மீது தொடுத்தாள். 2 மலர் எடுத்து என் மீது தொடுத்தான். முக்கணியும் சக்கரையும் சேர்ந்தெடுத்து கொடுத்தாள். முக்கணியில் சக்கரையும் சேர்ந்தெடுத்து கொடுத்தாள். 16 வயது அவள் கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 2 16 வயது காலடல நடைகளிலே காதலியும் மறந்தாள். காலடல நடையிலுயில் காதலியும் ஆடந்தான். காலமகள்
பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். ஆணமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். 16 அவள் கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 16 வயது. ஆஹா ஆஹா ஆஹா. சுட்டி 4 சுவருக்குள்ளே மடந்தோ துன்பம் போன்ற இல்லத்திலே இருவருமே கிடந்தோ. 16 வயது. அவள் கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 16 வயது. பழைய பாட்டு எப்படி இருக்கு? இதை பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஒரு சினிமா பாட்டை வச்சு அப்படி இரவில் தூங்கணும்னா கயத்து கட்டில் போட்டு அது ஒரு சுகம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த பாட்டு படித்தா இளவட்ட போய் கல்லை விட்டு எறிவேன். இவன் நாரதருக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, சம்மந்தம் இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ எப்படி படிக்கணும் தெரியுமா? காலத்துக்கு ஏற்றவாறு கலைகள் மாறிவிட்டது. 4:30 கரகர பிரியா தீர்க்க மருந்தன வைத்தாய் தீர்க்கமென தெளிந்து பாவி மணக்கணையே பாவி மணக்கணையே. யார் கொடிய நான் கெடுத்தேன், யார் கொடிய நான் கெடுத்தேன், யாருக்கு துணை போனேன், ஐயோ பாவி உடம்பு ஏன் எடுத்தேன்